மதம் கொண்ட யானையாக மாறிய ஈரான் ஒரே நேரத்தில் 9 நாடுகள் மீது தாக்குதல். அண்டர் கிரவுண்டில் அமெரிக்க ஆதரவு அரேபிய தலைவர்கள். நெத்தன்யாகு முதல் டொனால்டு டிரம்ப் வரை தலைமறைவு. இஸ்ரேலில் தொடங்கிய மரண ஓலம். ஈரானின் அதி உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனியை இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகள் படுகொலை செய்த நிகழ்வு உலக அரசியலில் பெரும் திருப்பங்களை ஏற்படுத்தி வருகிறது. அயதுல்லா கமேனி என்பவர் ஈரானின் சுப்ரீம் தலைவர் என்பதை விட அந்நாட்டின் ஆன்மா என்று சொல்லலாம். சுமார் 40 ஆண்டு காலம் அந்நாட்டை அங்குலம் அங்குலமாக செதுக்கியவர். அந்நாட்டின் கடைநிலை ராணுவம் முதல் உயர் ராணுவ தளபதிகள் அவரை அயதுல்லாவை புனிதம் மிக்க மனிதராக பார்த்து வருகின்றனர். அது மட்டுமல்ல, ஈரானின் சக்தி வாய்ந்த ராணுவமான இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படைகள், ஈரானின் பொருளாதார அமைப்புகள், ஈரானின் நீதித்துறை, ஈரானின் மத விவகாரத்துறை என ஒவ்வொரு துறையும் அயதுல்லா கமேனியின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளன. அது மட்டுமின்றி உலக ஷியா பிரிவு இஸ்லாமியர்களின் ஒரே தலைவராகவும் சன்னி பிரிவினரின் பெரும் நம்பிக்கையை அண்மை காலமாக பெற்று வருபவருமாக அயதுல்லா கமேனி இருந்தார். ரஷ்யா, சீனா, வடகொரியா, கியூபா போன்ற நாடுகளின் மதிப்புமிக்க தலைவராகவும் அவர் இருந்தார். அவரது வீர மரணம் ஈரானியர்களை மட்டுமின்றி ஒட்டுமொத்த முஸ்லிம் உலகத்தையும் ஆவேசத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றால் மிகையாகாது. கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்ற 12 நாட்கள் போரின் போது கடைசி நாளில்தான் கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் அல் உதைத் தளத்தை ஈரான் தாக்கியது. இதனையடுத்து அமெரிக்கா உடனடியாக போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஆனால் இந்த முறை அப்படியல்ல. கமேனி தங்கியிருந்த இடம் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட செய்தி வெளியான 10 நிமிடங்களில் ஈரானின் IRGC எனப்படும் இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படைகள் தங்களது பதிலடியை அரபு நாடுகள் மீது தொடங்கிவிட்டன. அமெரிக்காவின் தளங்கள் எங்கெல்லாம் உள்ளதோ அந்த தளங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் பதிலடியை தொடங்கின ஈரானிய படைகள். அந்த வரிசையில் சவுதியின் ரியாத், ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய், அபுதாபி, ஜோர்தான், ஈராக், ஓமன், பக்ரைன், குவைத், சிப்ரஸ் என ஆக்ரோஷ தாக்குதலை தொடங்கியது ஈரான். ஈரானை எதிர்கொள்ள முடியாமல் அமெரிக்க ஆதரவு அரேபிய நாடுகள் கடும் நெருக்கடியை சந்தித்துள்ளன. பூர்ஜ் கலீஃபாவில் இருந்து 20 கிலோமீட்டரில் உள்ள ஜபல் அலி பகுதியை ஈரான் தங்கி இருப்பது ஷேக் முகமது தரப்பை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தொடர்ந்து அமீரகம், கத்தாரின் தோஹா, பக்ரைன், குவைத் மீது மிசைல் மழைகளை பொழிந்து வருகிறது ஈரான். மற்றொரு பக்கம் முக்கிய குற்றவாளியான இஸ்ரேலின் இதயத்தை துளைக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகிறது ஈரான். பல கட்ட தாக்குதல்களில் இஸ்ரேலில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக வெள்ளிக்கிழமையே செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் சனிக்கிழமை ஈரான் நடத்திய ஒரு தாக்குதல் நெத்தன்யாகு நிர்வாகத்தை நிலைகுலைய வைத்துள்ளது. ஜெருசலேம் அருகே உள்ள மிகப்பெரிய நகரமான பெய்ட் ஷேமெஷ் உள்ள யூத வழிபாட்டு தளத்தை குறிவைத்து ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை ஒன்று தாக்குதல் நடத்தியது. இந்த ஏவுகணை தரையை துளைத்து பெரும் பள்ளத்தை ஏற்படுத்தியதுடன் அண்டர் கிரவுண்ட் பங்கரை துளைத்து அதில் ஒளிந்து கொண்டிருந்த சுமார் 20 பேரை கொன்றுள்ளது. மேலும் 20 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இடிபாடுகளில் சிக்கிய உடல்களை இஸ்ரேல் மீட்பு படையினர் கைப்பற்றி வருவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என கருதப்படுகிறது. ஒரே ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையின் தாக்குதல் இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது என்றால் ஈரானிடமிருந்து இதுபோன்ற 2500 ஏவுகணைகள் இருப்பதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. இதுபோன்ற வருடத்திற்கு 8000 ஏவுகணைகள் வரை ஈரானால் தயாரிக்க முடியும் என்று ஈரான் அச்சம் தெரிவித்துள்ளது. ஒரு பக்கம் பதிலடி கொடுத்து வரும் ஈரான், மறுபக்கம் அதன் ஆயுத உற்பத்தியை அண்டர் கிரவுண்ட் பங்கர்களில் தீவிரப்படுத்தி வருகிறது. மற்றொரு முக்கிய செய்தி, உலக எண்ணெய் வர்த்தகத்தில் சுமார் 30% போக்குவரத்து நடைபெறும் பகுதியான ஈரானை ஒட்டிய ஹார்முஸ் நீரிணை பகுதி உள்ளது. இதனை ஈரான் அதிரடியாக மூடியுள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் சென்ற ஒரு எண்ணெய் கப்பல் ஆளில்லா விமானம் மூலம் தகர்க்கப்பட்டுள்ளது. அமெரிக்க கடற்படை அலுவலகம் அமைந்துள்ள பக்ரைனின் உயர் அடுக்கு மாடி கட்டிடத்தை ஈரான் தகர்த்துள்ளது. துபாயில் உள்ள அமெரிக்காவின் அதி உயர் உளவுத்துறையான CIA-வின் அலுவலகம் ஈரானிய ஏவுகணைகளால் தாக்கப்பட்டு தீப்பிழம்புகள் எழுந்தன. ஐக்கிய அரபு அமீரகத்தை நோக்கி மட்டும் சுமார் 137 மிசைல்கள், 209 ஆளில்லா விமானங்களை ஈரான் ஏவியதாகவும் அவற்றில் பெரும்பாலானவற்றை அமெரிக்காவின் உதவியுடன் இடைமறித்ததாகவும் அமீரக அரபு அரசு தெரிவித்துள்ளது. எனினும் உலகளவில் பெரும் ஈர்ப்பை பெற்ற ஜுபைல் அலி பகுதியில் உள்ள நட்சத்திர விடுதியை நோக்கி ஒரு ஆளில்லா விமானம் வந்தபோது அப்பகுதியில் இருந்த சுற்றுலா பயணிகள் அதனை வான வேடிக்கை என கருதியுள்ளனர். காரணம், அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்படவில்லை. உள்ளூர் குடிமக்களுக்கு மட்டும் அவர்களது
மொபைல் எண்ணுக்கு எச்சரிக்கை சென்றுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் தொழிலதிபர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். துபாய், அபுதாபி நகரங்கள் பாதுகாப்பற்ற பகுதிகளாக மாறியுள்ளன. ஈரானின் தற்காலிக உச்ச தலைவராக அயத்துல்லா அலி ரஷா ராபி நியமிக்கப்பட்டுள்ளார். தான் கொல்லப்பட்டால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அயத்துல்லா கமேனி முன்னரே முடிவு செய்து அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஈரான் உயரதிகாரிகள் அடங்கிய குழு நாட்டை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்றுள்ளது. உலகம் முழுவதும் ஈரானுக்கு ஆதரவாக போராட்டங்கள் வெடித்துள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தீவிரவாத நடவடிக்கைகளால் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள இந்த புதிய மோதல்கள் 3ஆம் உலகப் போருக்கு வித்திடுமா என்ற கவலைகள் ஏற்பட்டுள்ளன.